நாம சுயமா சிந்திச்சு முடிவெடுக்காம அடுத்தவங்க சொல்வதை கேட்டு நடக்கிறதுனால ஏற்படுற ஆபத்தை இந்த கதை விளக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டா நாம எடுத்துக்கொண்ட கதை கழுதையின் மேல் பயணம். இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு முறை விவசாயி ஒருவர் தன்னுடைய கழுதைய விட்டுவிட முடிவு செஞ்சு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு தன்னோட மகன் கூட போனாரு. அவங்க 2 பேரும் கழுதைய இழுத்து கொண்டு போவதை கண்ட வழிப்போக்கர் ஒருவரு இவங்கள பார்த்து சிரிச்சாரு. அந்த வழிப்போக்கர், கழுதை சும்மாதானே வருது, அந்த கழுதை மேல யாராவது ஒருத்தர் ஏறி செல்லலாமே அப்படின்னு சொல்லவே விவசாயி தன்னோட மகனை கழுதை மேல ஏத்தினாரு. கொஞ்ச தூரம் போனதும் எதிரே வந்த இன்னொருத்தரு, என்ன நீ வயசானவங்க அப்பாவை நடக்க வச்சுட்டு நீ கழுதை மேல உட்கார்ந்து போறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்கவே மகன் கீழே இறங்கி அவனோட அப்பாவை கழுதை மேல உட்கார செஞ்சான். இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் செய்யும்போது இன்னொருத்தரு தந்தைய பார்த்து, என்ன இந்த சின்ன பையனை நடக்க விட்டுட்டு நீங்க கழுதை மேல பயணிப்பது சரியா அப்படின்னு கேட்டாரு. தந்தையும் மகனும் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு 2 பேரும் அந்த கழுதையோட முதுகுல ஏறி உட்கார்ந்தாங்க. கொஞ்ச தூரம் போனதும் 2 பேரும் முதுகுல ஏறி செல்வதை பார்த்த சிலரு, அட கொடுமைய பாருங்க, இவங்களுக்கு இரக்கமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே 2 பேரும் கழுதை மேல இருந்து குதிச்சாங்க. மனம் குழம்பி போன தந்தையும் மகனும் கழுதையை தூக்கிட்டு செல்வதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி கழுதையோட கால்களை கட்டி தோல்ல அதை சுமந்து போறாங்க. கிராமத்தை அடையறதுக்கு முன்ன ஆற்றின் மீது இருந்த ஒரு பாலத்தை அவங்க கடக்க முயன்றாங்க. 2 பேரும் கழுதைய சிரமப்பட்டு தூக்கிட்டு வர்றத பார்த்து ஆத்துக்கு அந்த பக்கம் நின்ன குழந்தைங்க இத பார்த்து கைகொட்டி சிரிச்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு கழுதை துள்ளி குதிச்சுது. தந்தையும் மகனும் ஆற்று நீர்ல தூக்கி வீசப்பட்டாங்க. கழுதையோட கால் கட்டப்பட்டிருந்ததால அதால நீந்த முடியாம அது இறந்து போயிடுச்சு. நாம சுயமா சிந்திச்சு முடிவெடுக்காம அடுத்தவங்க சொல்வதை கேட்டு நடந்ததாலதான் தங்களுக்கு அடிபட்டதோடு மட்டுமல்லாம கழுதையும் இறந்து போயிடுச்சு அப்படின்னு 2 பேரும் கவலைப்பட்டாங்க. நாமளும் நம்மளோட வாழ்க்கையில அடுத்தவங்க கருத்துக்கு இடம் கொடுக்கணும். ஆனா முடிவு எடுக்கிறது நாமளாதான் இருக்கணும். ஏன்னா மத்தவங்கள விட உங்களுக்கு தெரியும். சரியா சிந்திப்போம், சரியா முடிவெடுப்போம். அடுத்த கதையில சந்திக்கிறேன். நன்றி.